ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம மேக்ஸ் மோதிப்பார் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அதில் மேக்ஸ் கொஷினுடைய சொல்யூஷன் வீடியோ தான் இது. ஓகேங்களா? இதில் வந்து 25 கொஷினுடைய சொல்யூஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே வந்து டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். வட்டி அரை வருடமாக கூட்டப்படும் போது 18 மாதங்களுக்கு ஆண்டுக்கு 10% என்ற விகிதத்தில் ரூபாய் 1000 மீதான கூட்டு வட்டியை காண்க. என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி கேட்குறாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ இந்த சம் வந்து சார் வந்து உங்களுக்கு நடத்தியிருப்பார். இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டெப்ஸ் ஒரு ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? ரூபாய் 1000. கரெக்டுங்களா? பிரின்சிபல் எவ்வளோ? ரூபாய் 1000. நெக்ஸ்ட்டு வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஒரு வேல்யூ என்னது? 10%. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு 18 மாதங்கள், அதாவது என்னுடைய வேல்யூ என்ன? 18 மாதங்கள். 18 மாதங்கள்னால் என்னென்னு எழுதலாம்? நம்ம 1 ஆண்டுன்னு எழுதலாமா? 18 மாதங்கள்னால் என்ன? 1.5 ஆண்டு. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? வட்டி அரை வருடமாக. அப்போ என்னது? ஹாஃப் இயர்லி. ஹாஃப் இயர்லினா என்ன? நம்ம சார் என்ன சொல்லியிருக்காங்க? ஹாஃப் இயர்லினா நீங்கள் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹாஃப் இயர்லி. ஓகேங்களா? ஸோ ஹாஃப் இயர்லி இருக்கும்போது நம்ம இந்த வட்டி வீதத்திலிருந்து என்ன பண்ணணும்? இங்கே டிவைடட் பை 2ன்னு போடணும். அதாவது வருடத்துக்கு வந்து என்ன பண்ணணும்? நம்ம இன்ட்டு 2 போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். ஸ்டெப் 1 என்னது நமக்கு? ஸ்டெப் 1 ஹாஃப் இயர்லி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா வட்டி வீதத்தோட என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை டிவைடட் பை 2, வருடத்தில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை இன்ட்டு 2. இதை டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா வட்டி வீதம் வந்து என்னவா மாறிடும்? 5%ன்னு மாறிடும். இதை வந்து இன்ட்டு 2 அப்படின்னு பண்ணும்போது இதை ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அது நார்மல் ஃப்ராக்ஷனில் கலப்பு பின்னம்லேருந்து பின்னமாக மாற்றிட்டு இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 3. அப்போ என்னுடைய வேல்யூ என்னது? 3. ஆருடைய வேல்யூ என்னது? 5%. இந்த 5%ஐ நம்ம எப்படி எழுதுவோம்? எப்படி எழுதணும்? மாற்றிக்கணும். 5%னா 5/100. ஓகேங்களா? இதை அடித்து போட்டால் 1/20. ஸோ இதுக்கப்புறமா நம்ம சார் என்ன சொல்லியிருப்பார்? கூட இதை என்ன பண்ணிக்கணும்? கீழே இருக்க வேல்யூவோட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். கரெக்டுங்களா? 20ஓட ஒன்று ஆட் பண்ண அது 21. ஸோ 21/20. ஆருடைய மதிப்பு என்னன்னு எழுதிக்கணும்? 21/20. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம என்ன பண்ணிடணும்? ஈக்குவேஷனுக்கு வந்துடணும். ஓகேங்களா? என்னது? நமக்கு வந்து தெரியும் P ஆஃப் 1/r/100 த ஹோல் பவர் n மைனஸ் P தான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்லான்னு தெரியும். ஆனால் நமக்கு அந்த ஃபார்ம்லாலெல்லாம் போட போகிறது இல்லை. டைரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? சாரோட மெத்தடுக்கு வந்துட போகிறோம். ஸோ பிரின்சிபல் என்னது? 1000 கொடுத்துருக்காங்களா பிரின்சிபல்? இன்ட்டு எத்தனை வருஷம்? 3 வருஷம். ஓகேங்களா? அதாவது என்னோடய வேல்யூ என்ன? 3. இப்போது அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 21/20. அப்போ எத்தனை வாட்டி இந்த 21/20 போடணும்? 3 வாட்டி போடணும். ஓகேங்களா? 3 வாட்டி போடணும். புரிஞ்சுதுங்களா? 3 வாட்டி போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 0, இந்த 3 0 கேன்சல் ஆகிடுமா? அப்போ நமக்கு என்ன வரும்? 21 × 21 × 21 வந்து 9261 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? டிவைடட் பை 8. ஓகேங்களா? இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1157.6. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இது வந்து மொத்த தொகை வேல்யூ, அதாவது 1157.6ன்னு கிடச்சிருக்குங்களா? இது வந்து மொத்த தொகை வேல்யூ. நம்ம அவங்க என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டி கேட்குறாங்க, சிஐ கேட்குறாங்க. அப்போ மைனஸ் என்ன பண்ணணும்? மொத்த தொகையோட மைனஸ் என்ன பண்ணணும்? அசலை கழிக்கணும். ஸோ கழித்தா நமக்கு என்னது? வட்டி கிடச்சிரும். ஸோ அசலை கழிங்க. கழித்தா 1000 கழிச்சிங்கன்னா 157.6. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் இயர்லி, அதாவது அரை ஆண்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து டிவைடட் பை 2, எண்ணுக்கு வந்து இன்ட்டு 2. இதே வந்து குவார்ட்டர்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூலேருந்து டிவைடட் பை 4, என்னோட வேல்யூக்கு வந்து இன்ட்டு 4ன்னு போடுவோம்.
அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக லாஸ்ட் ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தாருல சார், அந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு ஆன்சரை போட்டுற வேண்டியதுதான். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட் செம்மு. செகண்ட் செம் போகலாங்களா? ஓகே, செகண்ட் செம் போகலாம். அசல் 12,000க்கு 3 ஆண்டுகளுக்கு 6%, 8% என தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் ப்ராப்ளமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆண்டுகள் இல்லைனா 2 ஆண்டுகள், இது வரைக்கும் இந்த ரெண்டு இது தான் வந்திருக்கு ரிப்பீட்டடாக. சரிங்களா? இதே 2 ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த சம்முக்கு எப்படி போடுவோம்? அசல் வேல்யூ எழுதிட்டு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? வட்டி வீதம் வேல்யூ கொடுத்துருக்காங்களா? எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். அதனால் வட்டி வீதத்தை 2 வாட்டி நம்ம இன்ட்டு பண்ணிப்போம். அவ்வளோதான். 8/100 இன்ட்டு 8/100. இதுக்கு ஆன்சர் எடுத்து போட்டோம்னா 2 ஆண்டுகள் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் வந்துடும். இதே 3 ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 ஆண்டுகள் அப்படின்னா இந்த இன்னொரு இன்ட்டு போட்டுக்கிட்டு இங்கே என்ன வேல்யூ எழுதணும் அப்படின்னா 6ஓட வேல்யூ 8%. 3 ஆண்டுகள்ன்றதுனால ப்ளஸ் 300 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 300 ஆட் பண்ணானது 308/100. இதெல்லாம் வந்து சார் வந்து ஆல்ரெடி ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. அது டைரெக்டாக நம்ம வந்து அந்த ஷார்ட்கட் வச்சு நான் இதில் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இது ஒரு 3 0 கேன்சல், இங்கே ஒரு 3 0 கேன்சல். ஸோ இதை அப்படியே நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 236.54 அப்படின்ட்டு ஆன்சர் வரும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகே, ஸோ இதை அடித்து போடுங்க, டெசிமலில் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்படி தான் இது போடணும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 2,000 ஆனது ஆண்டுக்கு 10% தனி வட்டியில் 3,600 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது தனி வட்டி. தனி வட்டினா நமக்கு என்ன ஃபார்முலா? SI = PNR/100. என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதணும். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 2,000 ரூபாயானது. அப்போனா பிரின்சிபிள் என்னவா மாறுது? எத்தனை பர்சன்ட் வட்டிக்கு? 6ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 6 என்னது? 10% வட்டி. ஓகேங்களா? 10% வட்டிக்கு என்னவா மாறுது? 3,600 மாறுகிறது. அப்போனா வந்து மொத்த தொகை அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 3,600. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? என்னோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? வட்டி எவ்வளோன்னு தெரியணும். ஓகேங்களா? இப்போ வட்டி தெரியணும் அப்படின்னா மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். மொத்த தொகையிலேருந்து அசலை கழிச்சிங்கன்னா நமக்கு வட்டி என்னது? 1,600. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது ஃபார்முலாவில். எஸ்ஐயோட வேல்யூ என்னது? 1,600. பியோட வேல்யூ என்னது? 2,000 இன்ட்டு என் தான் கேட்குறாங்க. ஆரோட வேல்யூ என்ன? 10%. 10 டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த 100 இந்த சைடு வந்துன்னா இன்ட்டு 10 மாறிடும். இந்த 2,000ம் 10ம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, கீழே வந்துடும். ஸோ 2,000 இன்ட்டு 10 டிவைடட் பை ஈக்குவல் டு n. ஓகேங்களா? ஸோ அடித்து போடுங்க. 4 0, இங்கே 4 0. ஓகேங்களா? இது 1 சார், இது 8 சார். அப்போ என்னது? என்னுடைய வேல்யூ என்ன? 8 ஆண்டுகள், 8 years. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஆன்சர் சி தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, இது தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நம்ம இந்த சம் போட்டுடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசலை காண்க. ஸோ இங்கே வந்து பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா SI = PNR/100. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? SI கொடுத்துருக்காங்க, அதாவது தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 750 ரூபா. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? என்னோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 2 years. ஓகேங்களா? ஆரோட மதிப்பும் கொடுத்துருக்காங்க 10%. ஸோ இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 750 = P தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. என்னோட வேல்யூ 2, ஆரோட வேல்யூ 10 டிவைடட் பை
100. ஓகேங்களா? ஸோ இந்த 750 into 100 divided by 2 into 10 equal to P. அதானே நமக்கு வேணும். ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 அடிச்சு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே எத்தனை இன்ட்டு 10 போட்டாச்சா? அப்போ இந்த 2வும் இந்த 10ஐயும் வந்து 5 டைம்ஸு. அப்போ பியோட மதிப்பு வந்து 750 இன்ட்டு 5. ஓகேங்களா? 750 இன்ட்டு 5 வந்து 3750 ரூபா வரும். ஓகேங்களா? 3750 ரூபா. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அவ்வளோதான். ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கிறீங்க, அசல் என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஈஸி தான் எல்லாமே. ஸோ இந்த சம் பாருங்கள். ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். ஓகேங்களா? அப்போ ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வந்து என்ன பண்ணுவார், வேலையை செஞ்சு முடிப்பார். அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்கிறது. ஓகேங்களா? முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. புரியுதுங்களா? ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு. அப்போ ஏவோட வேல்யூ, இப்போ ஏவோட அந்த வேல்யூ நமக்கு தெரியாது. அது வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். பியோட வேல்யூ வந்து 3xன்னு வச்சுக்கலாம். கரெக்டுங்களா? ஏன்னா ஏ ஆனவர் பிஐ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பர். சரிங்களா? அப்போ ஏ ஆனவர் பிஐ காட்டிலும், அது இப்போ எக்ஸு, ஏ வந்து எக்ஸு, பி வந்து 3xன்னு வச்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? இப்போது அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 24 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. ஓகேங்களா? அப்போ ஒரு பணியை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க, குறைவாக வந்து எடுத்து முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, 3x மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு எவ்வளோ? ஓகே, எவ்வளோ? 24 நாள். அப்போனா 2x ஈக்குவல் டு 24. எக்ஸோட வேல்யூ என்ன? 12. ஓகேங்களா? அப்போ ஏ வந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் முடிச்சிடுவார்? அவர் 12 நாள்லேயே முடிச்சிடுவார். ஆனால் பி வந்து எத்தனை நாள் ஆகும்? 36 நாள் ஆகும். ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ 12, 3 × 12 போட்டிங்கன்னா 36. ஓகேங்களா? அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கும்போது எத்தனை நாள் அப்படின்னா 1/12 + 1/36. எல்சிஎம் எடுத்திங்கன்னா இன்ட்டு 3 × 3. அப்போ 3 + 1/36 4/36. இதை அடித்து போட்டிங்கன்னா 4/36 அடிச்சிங்கன்னா 1/9. ஸோ டோட்டலாக எத்தனை நாள்? 9 டேஸ். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? அப்போ ஏ தானே வந்து திறமையாக வந்து வேலை செய்கிறாங்க. அப்போ எக்ஸு, பி வந்து 3 மடங்கு வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து செய்கிறாரு. ஓகேங்களா? அப்போ அங்கே வந்து 3x போட்டுக்கிட்டோம். அப்போ இப்போ நமக்கு வந்து எக்ஸோட மதிப்பு, ஏன்னா அவர் என்ன சொல்கிறாங்க, அந்த பணியை எடுத்துக்கொண்ட நேரத்தை விட குறைவாக செய்ய முடியும். அதனால தான் மைனஸ் போட்டுக்கிட்டோம். ஓகேங்களா? அப்போ 3x - x = 24. அப்போ அதிலேருந்து எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ்னால் ஏ வந்து எத்தனை நாளில் இந்த வேலையை செய்வாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ பி எத்தனை நாளில் செஞ்சுருக்காருன்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு, 36. அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னா 9 நாட்கள். ஆன்சர் பி. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 5625 அசல் 6084 தருமானால் ஓராண்டுக்கு கூட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா சார் வந்து உங்களுக்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 3 ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸ்டெப் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? பி வந்து கொடுத்துருக்காங்க. அசல் எவ்வளவு? 5625. நெக்ஸ்ட்டு என் கொடுத்துருக்காங்க 2 ஆண்டுகள். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து
அசல் வந்து 6084. அதாவது இது வந்து மொத்த தொகை. ஏ வந்து கொடுத்துருக்காங்க 6084. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஏ டிவைடட் பை பி. ஓகேங்களா? ஏ டிவைடட் பை பி இந்த இன்டூ இந்த ஒரு நம்பர் போடுவோம். அது எதை வச்சு பேஸ் பண்ணினா இங்கே எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஒரு நம்பர் போடுவோம். என்ன என்ன நம்பரு? இப்போ 2 ஆண்டுகள் அப்படின்னா இன்டூ 10,000 4 0 ஆட் பண்ணுவோம். சரிங்களா? இதே 3 ஆண்டுகள் அப்படின்னா இன்டூ 6 0. ஓகேங்களா? இங்கே 4 0னா இங்கே 6 0. 3 ஆண்டுகளுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? 2 ஆண்டுகள் 1 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். ஏவோட வேல்யூ என்ன? 6084 டிவைடட் பை 5625 இன்டூ 10,000. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அது என்ன வேல்யூ அப்படின்னா ஓகே அதுதான் ஸ்டெப்பு 2. ஓகேங்களா? அது என்ன வேல்யூ அப்படின்னா 676 இன்ட்டு 16ன்னு கிடைக்கும். இதை அடிச்சிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். சரிங்களா? இந்த ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா நமக்கு அடித்து இந்த வேல்யூ கிடைக்குதா? இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயர் ரூட்டு எடுக்க போகிறோம். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 676க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 26 ஸ்கொயரை வந்து 676ன்னு எழுதலாம். 16 வந்து என்னென்னு எழுதலாம்? 4 ஸ்கொயருன்னு எழுதலாம். இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் என்னவாயிடும்? கேன்சல் ஆகிடும். அப்போ 26 இன்ட்டு 4 அப்படின்னா 104. ஆன்சர் வந்துச்சா? இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா கிடைச்ச வேல்யூவை 104 நமக்கு கிடச்சிருக்கா? கிடைச்ச வேல்யூவை -100 பண்ணிங்கன்னா ஆன்சர். அப்போ 4%, 4%. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். வட்டி வீதம் என்ன? 4%. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்றுமே இல்லைங்க. வட்டி வீதம் காம்பவுண்ட் கூட்டு வட்டியில் வட்டி வீதம் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அமௌண்ட்டு பிரின்சிபல் கொடுத்து வட்டி வீதம் கேட்குறாங்க அப்படின்னா ஓகேங்களா? மொத்த தொகை அசல் கொடுத்து வட்டி வீதம் கேட்குறாங்க, கூட்டு வட்டியில் கேட்குறாங்கன்னா இப்படி போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் A/P இன்டூ இந்த நம்பர் வந்து இந்த 10,000 100 அது வந்து எதை வச்சு டிசைட் பண்ணுறேன்னா 100னா 1 year, 2னா 10,000 இன்டூ 10,000, 3னா இன்னும் 2 0 ஆட் பண்ணிப்போம் 3னா. ஓகேங்களா? ஸோ அதை போட்டுட்டு அதை வந்து நம்ம ஒரு அடித்து போட்டு ஒரு வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி ஒரு வேல்யூ எடுத்துகிட்டு வந்துக்கணும். ஓகேங்களா? ஈஸியாக அது அப்படி தான் வரும். ஓகேங்களா? வந்தோடனே அந்த 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 வேல்யூக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயர் ரூட் எடுத்து அந்த ஸ்கொயர் ரூட் எடுத்து கிடைச்ச வேல்யூவோட ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோன்னா -100 பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ரூபாய் 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1852.20 கிடைக்கும்? 20. ஓகேங்களா? ஆகும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. என்னது? 1600. கரெக்டுங்களா? அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னது? 5%. ஓகேங்களா? 5%ன்றது வந்து ஆருடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க? என்ன தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன இன்னும் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1852.20. ஓகேங்களா? ஸோ நமக்கு மொத்த தொகை ஃபார்முலா என்ன? நமக்கு A is equal to P of 1 plus R by 100 the whole power n. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? P எடுத்து போகிறோம். Pயோட வேல்யூ என்ன? 1600. சரிங்களா? இப்போ R வந்து 5%ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? 5/100ன்னு போடுவோம். 5/100னா என்னது? 1/20. 1/20னா நம்ம அதை எப்படி எழுதுவோம்? +1 இங்கே ஆட் பண்ணிப்போம். அப்போ 21/20. கரெக்டுங்களா? 21/20. இந்த ஹோல் பவர் n வந்து நமக்கு இந்த n எத்தனை வாட்டி இந்த 21/20 போடுறதுன்னு தெரியாது. ஏன்னா ஆண்டை வச்சு தான் நம்ம இந்த 21/20 வந்து போடுவோம். ஸோ இந்த ஹோல் பவர் nன்னு போட்டுக்கோங்க.
சரிங்களா? 21/20 ஹோல் பவர் n. ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1852.20. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1852.20 டிவைடட் பை 1600 ஈக்குவல் டு என்னது? ஈக்குவல் டு 21/20. கரெக்டுங்களா? 21/20 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த டெசிமல் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம இன்டூ 100 டிவைடட் பை 100 பண்ணலாம். பண்ணால் என்ன ஆகும்? 185220 டிவைடட் பை 1600 இன்டூ 100 ஈக்குவல் டு இந்த ஹோல் பவர் n விட்டு பாருங்கள் 21/20 த ஹோல் பவர் n. கரெக்டுங்களா? அவ்வளோதானே? ஸோ இப்போ இதை நீங்கள் அடித்து போட்டிங்க அப்படின்னா ஓகேங்களா, இது வந்து 10 இந்த 10 கேன்சல் ஆகிடும். சரிங்களா? இந்த 10 இந்த 10 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து இதை நீங்கள் வந்து 5 டேபிளில் போடலாம். இது வந்து 2 டேபிளில் போடலாம். 2 டேபிளில் இது 5 டைம்ஸு. சரிங்களா? இது வந்து எத்தனை டைம் போகும்னா 9261 டைம் போகும். சரிங்களா? அதுக்கப்புறமா அவ்வளோதான். இது நீங்கள் இதுக்கப்புறமா அடிக்க முடியாது. அப்போ 9261 டிவைடட் பை 1600 இன்ட்டு 5 வந்து 8000. ஓகேங்களா? ஈக்குவல் டு 21/20 த ஹோல் பவர் n. ஸோ இதை பார்க்கும்போது இது இந்த 21 9261 வந்து 21 வந்து ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். பார்க்கும்போது இங்கே பாருங்களேன், 21 கியூப் வந்து உங்களுக்கு என்னது 9261. அதே மாதிரி இது வந்து என்னது 8000. இந்த 8000 வந்து 20 கியூப். 20 × 20 × 20 தான் 8000. ஓகேங்களா? அப்போ இது வந்து 21/20 த ஹோல் பவர் n. ஸோ இது எப்படி எழுதலாம்? 21/20 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 21/20 த ஹோல் பவர் n. ஸோ இது வந்து என்ன இருக்குது? ரெண்டு பேஸுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவர் வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ என்னுடைய வேல்யூ என்னது? 3. என்னுடைய வேல்யூ என்னது? 3 இயர்ஸ். உங்களுக்கு சம்மே இந்த மாதிரி தான் வரும். இந்த சைடில் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க தெரியுமா? 21/20 இந்த மாதிரிலாம் கிடைக்கிது. அதை வச்சு தான் வந்து இந்த என்னோட வேல்யூ வந்து இதை பேஸ் பண்ணி தான் இங்கே கால்குலேட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அதை வச்சு ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட் சம் போகலாம். சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடம் இருந்து 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார். 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்கன்னு கேட்குறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் வந்து 52,000, மொத்த தொகை ஏவோட வேல்யூ வந்து 79,040, அதுக்கப்புறமா என்னோட வேல்யூ 4 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன, இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏ மைனஸ் பி, மொத்த தொகை மைனஸ் அசல், 79,040 மைனஸ் 52,000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்து 27,040 கிடைக்கும். சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா? அந்த எஸ்ஐயோட வேல்யூ என்னது? 27,040 ஈக்குவல் டு பியோட வேல்யூ வந்து 52,000 இன்ட்டு என்னோட வேல்யூ 4 ஆண்டுகள், ஆர் தான் தேவை, டிவைடட் பை 100. ஓகேங்களா? அப்போ 27040 இன்ட்டு 100 டிவைடட் பை 5200 52,000 இன்ட்டு 4 ஈக்குவல் டு ஆர். ஓகேங்களா? இது 1 டைம்ஸு, இது 25 டைம்ஸு. ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் அடித்து போட்டிங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு வந்து ஆருடைய மதிப்பு வந்து 13% அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா ஆருடைய மதிப்பு வந்து 13% அப்படின்ட்டு கிடைக்கும். சரிங்களா? அதுதான் நான் ஸ்டெப்பு எப்படி போடணும்னு சொல்லிடுறேன். நீங்கள் அடித்து போடுறதெல்லாம் நீங்கள் போட்டிருப்பீங்க ஆல்ரெடி. சரிங்களா? அதுக்கு ஒரு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ அடுத்து ஒரு சிம்பிள் சம் தான் இதுவுமே. ரூபாய் 6,750க்கு 219 நாட்களுக்கு 10% வீதத்தில் தனி வட்டி காண்க. எஸ்ஐ கேட்குறாங்க. PNR/100. பியோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 6750 கொடுத்துருக்காங்க. என்னுடைய வேல்யூ தான்
என்ன என்னோட வேல்யூ தான் உங்களுக்கு 219 நாட்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து டிவைடட் பை 365 டேஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். பியோட வேல்யூ 6750 இன்ட்டு என்னுடைய வேல்யூ 219 பை 365. ஓகேங்களா. ஆருடைய வேல்யூ 10 டிவைடட் பை 100. அவ்வளோதான். இதை நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐயுடைய வேல்யூ வந்துடும். ஓகேங்களா. எஸ்ஐயுடைய வேல்யூ வந்து 405 கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர். நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வரும். சரிங்களா. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சம் இது. ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். அனதர் ஒரு சிம்பிளான சம்மு. ரூபாய் 3000க்கு 10% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்னுடைய வேல்யூ 3, பியுடைய வேல்யூ வந்து 3000, ஆருடைய வேல்யூ வந்து 10%. 10% நம்ம என்னென்னு எழுதிப்போம், 10/100. இங்கே 10 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/10 ப்ளஸ் 1 ஆட் பண்ணால் 11/10. ஓகேங்களா. அப்போ 3000 இன்ட்டு 11/10 எத்தனை வாட்டி எழுதணும், 3 இயர்ஸ். அப்போ 11/10 இன்ட்டு 11/10 இன்ட்டு 11/10. சரிங்களா. ஸோ இந்த 3 0 கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு ஆன்சர் வந்து 3993 கிடைக்கும். இது வந்து மொத்த தொகை வேல்யூ தான். இதோட நம்ம அசலை கழிச்சா தான் நமக்கு என்ன கிடைக்கும், கூட்டு வட்டி என்னன்னு கிடைக்கும். அசலோட மதிப்பு என்ன, 3000. கழிச்சா என்ன வருது, 993. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதுங்களா. மொத்த தொகை வேல்யூ வந்து நம்ம என்னது, மொத்த தொகை மைனஸ் அசல் தான் வந்து என்னது, சிஐ. ஓகேங்களா. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதனால தான் ஃபாஸ்ட்டாக போட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் போகலாம். சரி, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்க. பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்குறாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு அமௌண்ட்டு. ஓகேங்களா. ஓகே, ஒரு தொகை வந்து என்னது, எதுலேருந்து 6200 வந்து 2 வருஷத்தில் வந்து உங்களுக்கு 6200 ரூபாய் இருக்குது. அது வந்து 3 வருஷத்தில் வந்து எவ்வளவா மாறுதான், 6800 மாறுதான். இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ ஒரு வருஷத்துக்கு உண்டான ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், ஒரு வருஷத்துக்கு உண்டான தனி வட்டி என்னன்ட்டு தெரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா. அப்போ இது வந்து 3 - 2 இயர் பண்ணால் 1 இயர் வந்துருமா. அப்போ 6800 - 6200 பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ, 600. ஓகேங்களா. அப்போ 600 ரூபா வந்து என்னது, ஒரு வருஷத்துடைய வட்டி. ஒரு வருஷத்துடைய வட்டி வந்து என்னது, 600 ரூபா. அப்போ நம்ம இந்த 600 ரூபாவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அசலோட மதிப்பு என்ன, வட்டி வீதம் என்னன்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. அப்போ 2 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 600 ரூபா அப்படின்னா 2 வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ கட்டியிருப்பாங்க, அப்போ 600 × 2. அப்போ 2 வருஷத்தோட வட்டி எவ்வளவு, 1200. ஸோ அப்போ 2 வருஷத்தோடைய வட்டி கிடச்சிருச்சு 1200ன்னு. ஓகேங்களா. 2 வருஷத்துடைய நமக்கு என்ன தெரியும், மொத்த தொகை தெரியும். மொத்த தொகை எவ்வளோ, 6200. அப்போ இதை வச்சு நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடலாமா. மொத்த தொகையோட ஃபார்முலா என்ன, சாரி எஸ்ஐயுடைய ஃபார்முலா என்ன, A - P. கரெக்டுங்களா. அப்போ பி வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், A - SI. அவ்வளோதான். ஓகேங்களா. அப்போ P = A என்னது, 6200 மைனஸ் SI என்னது, இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்னது, 1200 பண்ணால் பியோட மதிப்பு என்னன்னு கிடச்சிருச்சு, 5000 கிடச்சிருச்சிங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, அசலோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. இந்த அசல் மதிப்பை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். SI = PNR/100. எஸ்ஐயோட வேல்யூ என்னது, 1200.
ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்னது 5000 இன்டூ என்னுடைய வேல்யூ என்னது 2s இன்டூ ஆர் தான் நமக்கு தெரியணும் டிவைடட் பை 100. அப்போ 1200 இன்டூ 100 டிவைடட் பை 5000 இன்டூ 2 ஈக்குவல் டு ஆர். இது 1 டைம், இது 50 டைம். ஓகேங்களா? இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கேன்சல் ஆகிடும். இது 1 டைம், இது 100 டைம். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ ஆருடைய மதிப்பு 12%. புரியுதுங்களா? ஸோ பியோட மதிப்பு 5000, ஆருடைய மதிப்பு 12%. ஸோ கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், அது அந்த கண்டுபிடிச்சதில் வச்சு நம்ம எப்படி வந்து அசல் கண்டுபிடிக்கலாம், அசல்லேருந்து எப்படி வந்து வட்டி வீதம் கண்டுபிடிக்கலான்ட்டு நம்ம வந்து நம்ம போடுற மெத்தடில் தான் இருக்குது. சரிங்களா? டக்குன்னு ஈஸியாக ஒரு விஷயம் நம்ம எப்போ வரும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த விஷயம் ஈஸியாக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். இங்கே பாருங்கள், 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் எத்தனை நாட்களில் முடிக்கிறாங்க? 12 நாட்களில் செய்தனர். அப்போ 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஓகேங்களா? ரொம்ப ஈஸி இந்த சம்மு. ஃபஸ்ட்டு என்ன நமக்கு தெரிஞ்சிடுச்சு? 180 15 12 512 32 பெண்கள் எத்தனை நாட்கள். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அந்த மெத்தைய பாயுடைய நீளம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டுங்களா? பாயுடைய நீளம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பெண்களோட கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? நீளமும் இன்க்ரீஸ் ஆகுது, கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டேஸும் என்ன தான் ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேங்களா? டேஸும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ இதை பார்க்கும்போது என்ன இருக்குது? நேர்மாறல். ஓகேங்களா? எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது நேர்மாறல். நேர்மாறல்னால் என்ன பண்ணணும்? இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறத மட்டும் இன்வெர்ஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ணணும்? 512/180 அப்படின்னு போட்டுட்டு மற்றது எல்லாம் அப்படியே போட வேண்டியதான். இன்ட்டு 15/32 இன்ட்டு 12. அவ்வளோதான். இப்படியே அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு வந்துடும். ஓகேங்களா? இதை அடித்து போடுங்க. இதெல்லாம் அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்? 16 நாட்கள் அப்படின்ட்டு கிடைக்கும். ரொம்ப ஈஸி. என்ன இதே வந்து எதிர்மாறல் அப்படின்னா நீங்கள் அப்படியே இன்ட்டு போட்டு அடித்து போடுவீங்க. நேர்மாறல்னா இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை மட்டும் நீங்கள் இன்வெர்ஸ் பண்ணிவிட்டு அடித்து போடுவீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சாரோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஆன்சரை நீங்கள் போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ இந்த சம் பாருங்களேன். XY மற்றும் Z ஆகியோர் ஒரு வேலையை முறையே 4, 6 மற்றும் 10 நாட்களில் முடிப்பர். XY மற்றும் Z ஆகிய மூவரும் ஒன்று சேர்ந்து அந்த வேலையை முடித்தால் அவர்களுக்கு 31,000 வழங்கப்படுகிறது எனில் அவர்கள் தனித்தனியே பெறும் பங்கினை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது இந்த மாதிரி வந்து அவங்க திறமையை மதித்து ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க தனித்தனியாக வந்து எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க இந்த மாதிரி கேட்டாலே, திறமை அப்படின்ட்டு வந்துட்டாலே ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? இது வந்து சார் நடத்தும் போதே சொல்லியிருப்பார். திறமை ஈக்குவல் டு LCM டிவைடட் பை டேஸ். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தான். இது தெரிஞ்சிருச்சுனாலே ஈஸியாக டக்குன்னு வந்து இந்த சம் வந்து நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸு எத்தனை நாளில் முடிப்பாங்க ஒரு வேலையை? 4 நாளில் முடிப்பார். ஒய் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 6 நாளில் முடிப்பாங்க. ஜெட் எத்தனை நாளில் முடிப்பாங்க ஒரு வேலையை? 10 நாளில் முடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன அப்போ இதில் அதிகமாக வந்து சீக்கிரமாக ஒரு வேலையை யார் முடிக்கிறா? எக்ஸ் வந்து முடிக்கிறாரு. அதுக்கடுத்து யார் முடிக்கிறா? ஒய் முடிக்கிறாங்க. அதுக்கடுத்து யார் முடிக்கிறா? ஜெட் வந்து 10 நாள் எடுத்து முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒருத்தருடைய திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். எதை எல்சிஎம் எடுக்கணும்? இந்த 3த்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். 6, 4, 10க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 60ன்னு வரும். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 60ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 60 டிவைடட் பை இந்த டேஸ்ன்னு இருக்கா. இப்போ எக்ஸோட திறமையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 4.
ஓகேங்களா. அப்போ எக்ஸோட திறமை எவ்வளோ 15. ஓகேங்களா. இப்போ ஒய்க்கு திறமை கண்டுபிடிக்கணும்னா 60 டிவைடட் பை 6 அப்போ 10. நெக்ஸ்ட்டு ஜெட்டுக்கு திறமை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா ஜெட் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை 10 6. புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தருக்கு திறமை என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம மொத்தமாக அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்களாம், மொத்தமாக 31,000 ரூபாய் வந்து அவங்க 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 31,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்போ ஒருத்தருடைய திறமை என்னன்னு கண்டுபிடிச்சோம். எக்ஸுக்கு வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் 15, ஒய்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் 10, ஜெட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம் 6. இந்த மூணுத்தையும் கூட்டுங்க. மூணுத்தையும் கூட்டுனா உங்களுக்கு என்ன வரும் 31ன்னு வரும். சரிங்களா. மூணுத்தையும் கூட்டுனா 31ன்னு வரும். 31 திறமைக்கு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 31,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா. 3 பேரோட திறமை 31 திறமை இருக்குது. எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் அதுக்கு வேல்யூ. ஓகேங்களா. அப்போ 31,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். 31,000 டிவைடட் பை 31 போட்டால் எக்ஸோட மதிப்பு என்ன 1000. சரிங்களா. இது வந்து ஸ்மால் எக்ஸு, இது வந்து கேபிட்டல் எக்ஸ், இது வந்து நபர்கள். ஓகேங்களா. இப்படி வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது நீங்கள். ஓகே. ஸோ இது வந்து ஒரு எக்ஸோட மதிப்பு வந்து என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, எவ்வளோ 1000 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஒரு திறமையோட மதிப்பு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஒரு திறமையோட மதிப்பு வந்து 1000 கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸுக்கு எத்தனை திறமை இருக்குது 15 இருக்குது. அப்போ 15 × 1000. ஒய்க்கு எவ்வளோ திறமை இருக்குது 10 × 1000. ஜெட்டுக்கு 6 × 1000. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 15,000 10,000 6,000 அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இருக்குங்களா. 15,000 10,000 6,000. புரியுதுங்களா. பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஆப்ஷன்லேருந்து கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நம்ம போடலாம். ஓகேங்களா. ஏன்னா எக்ஸு தான் வந்து என்னது 4 நாளில் வேலை முடிக்கிறாரு. அப்போ அவருக்கு தான் ஹையஸ்ட் அமௌண்ட்டு கொடுப்பாங்க. ஒய் அதுக்கு அடுத்து கொடுப்பாங்க. ஜெட்டு அதை வச்சுமே நீங்கள் சிம்பிளாக போடணும் அப்படின்னா அப்படி கூட நம்ம போடலாம். புரியுதுங்களா. இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு போடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. ஓகே. நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே. இந்த சம் பாருங்கள். ஒரு வேலையை ஆகாஷ் 3 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை ராதா முடிக்க 6 நாட்கள் ஆகும். இருவரும் சேர்ந்து முடித்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஒன்றுமே இல்லை. ஆகாஷ்ன்றது வந்து எவ்வளோ நாளில் முடிப்பார் ஒரு வேலையை 3 நாள். அப்போ 1/3. நெக்ஸ்ட்டு ராதா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க 6 நாளில் முடிப்பாங்க 1/6. இருவரும் சேர்ந்து அப்போ ப்ளஸ்ஸை போடுங்க. அவ்வளோதான். × 2 போட்டிங்கன்னா 2 + 1 டிவைடட் பை 6 3/6 1/2. அப்போ 2 பேரும் சேர்ந்து முடித்தா 2 நாளில் வந்து அவங்க முடிக்கலாம். ரொம்ப சிம்பிள் சம். ஓகேங்களா. 2 நாளில் முடிக்கலாம். புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட் சம் போகலாம். 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் எந்த அசலானது 2662 தொகையாகும். ஸோ இங்கே வந்து அவங்க என்ன கேட்குறாங்க பிரின்சிபல் கேட்குறாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க காம்பவுண்டட் அதாவது கூட்டு வட்டி. ஓகேங்களா. காம்பவுண்டட் இயர்லி கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து ஒரு இந்த தமிழில் வந்து சரியாக உங்களுக்கு புரியல, கூட்டு வட்டியா இல்லை தனி வட்டியான்னு புரியல அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டான்ட்டு. சரிங்களா. ஸோ அப்போ இது வந்து என்னது கூட்டு வட்டி. கூட்டு வட்டினாலே நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு எழுதிக்கலாம். என்ன மொத்த தொகை கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ 2662. நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ 10%. 10% நம்ம எப்படி எழுதுவோம் 10 டிவைடட் பை 100. 0 கேன்சல் ஆகிடும். 1/10னா 1 ஆட் பண்ணிப்போம், டினாமினேட்டரோட 1 ஆட் பண்ணிப்போம். அப்போ 11/10 ஆரோட வேல்யூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ 3. காம்பவுண்டட் இயர்லி தான் கேட்டிருக்காங்க, அதாவது ஆண்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதிலேருந்து என்ன கேட்குறாங்க பியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, அசல் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ அந்த பியோட வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ பின்னே போடுங்க. பியை வச்சு தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ட்டு
என்ன ஆரோட வேல்யூ என்ன 11/10. எத்தனை வாட்டி எழுதணும்? 3 வாட்டி எழுதணும். 11/10 இன்ட்டு 11/10 இன்ட்டு 11/10. ஓகேங்களா? ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 2662. அப்போ ஃபார்முலா படி நம்ம எழுதியாச்சு. ஏ இஸ் ஈக்குவல் டு மொத்த தொகை இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r/100 த ஹோல் பவர் எண்ணுக்கு என்ன தான் வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம். சரிங்களா? இதிலேருந்து பியை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க வேண்டாம். பியை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 2662 இன்ட்டு கீழே இருக்க டிவைடில் இருக்க 10 எல்லாம் மேலே போச்சுன்னா மல்டிப்ளையில் வந்துடும். இங்கே மல்டிப்ளையில் இருக்கிறது எல்லாம் கீழே வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ 11 × 11 × 11 வேல்யூ என்ன அப்படின்னா இது வந்து நம்ம 1000 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இது வந்து 1331 இதனுடைய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இது இது ஒரு வாட்டி இது 1331 வந்து ஒரு வாட்டி போகும், இது 2 வாட்டி போகும். சரிங்களா? அதே டேபிளில் 2 வாட்டி போகும். ஸோ த ஆன்சர் இஸ் என்னது? 2000. மதிப்பு பியோட மதிப்பு என்ன? 2000. ஓகேங்களா? இதுவே பியோட மதிப்பு கேட்டுட்டு கூட்டு வட்டியும் கேட்குறாங்க அப்படின்னா கூட்டு வட்டி ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி. கரெக்டுங்களா? அப்போ 2602 மைனஸ் 2000 போட்டிங்கன்னா 662 தான் வந்து என்னது? கூட்டு வட்டி கேட்டாங்க அப்படின்னா. சரிங்களா? நமக்கு இந்த சம்மில் வந்து அசலோட மதிப்பு தான் கேட்குறாங்க. அப்போ 2000 வந்து அசலோடைய மதிப்பு. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ஈஸி தான். சரி, நெக்ஸ்ட் சம் போகலாம். கூட்டு வட்டி வீதம் ஆண்டுக்கு 12% என்ற வீதத்தில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் எனில் 5000 செலுத்தப்பட்ட பின் 1 வருடம் கழித்து மொத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து என்ன கேட்குறாங்க? அவங்க மொத்த தொகை வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா? ஏவோட வேல்யூ கேட்குறாங்க. ஏவோட வேல்யூ நம்ம நார்மலாக வந்து நம்ம அதை தானே நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா தான் வந்து மைனஸ் பி பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டு வட்டியை கண்டுபிடிப்போம். ஸோ இது கூட்டு வட்டின்னு தெரிஞ்சிருச்சா? நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபிள் கொடுத்துருக்காங்க. என்னது? 5000. நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 12%. அதுக்கப்புறமா என்னோட வேல்யூ என்னது? 1 வருடம். என்னோட வேல்யூ என்ன? 1 வருடம் கழித்து, அதுதான் 1 வருடம். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி, ஹாஃப் இயர், எவ்ரி ஹாஃப் இயர். அப்போ தான் ஒரு அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் போது, அப்போ ஹாஃப் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? ஹாஃப் இயர்லின்னு வந்துட்டாலே என்ன பண்ணணும்? ஆரோட வேல்யூவிலேருந்து டிவைடட் பை 2 பண்ணணும். என்னோட வேல்யூக்கு இன்ட்டு 2 பண்ணணும். சொன்னல நான் ஆரோட வேல்யூக்கு டிவைடட் பை 2 பண்ணணும், எண்ணுக்கு இன்ட்டு 2 பண்ணணும். டிவைடட் பை 2 பண்ணால் ஆருக்கு வந்து 6%, என்னோட வேல்யூ வந்து 2ஆக மாறிடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ 6%னா என்னது? 6% 6/100ன்னு எழுதலாம். இதை வந்து 2 டேபிள்ஸில் அடித்து போட்டிங்கன்னா 3/50. ஓகேங்களா? அதுக்கப்புறமா மேலே இருக்க நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை ஆட் பண்ணும்போது 53ன்னு வரும். அப்போ 53/50. புரிஞ்சுதுங்களா? ஆரோட மதிப்பு என்ன? 53/50. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? எழுதுகிறோம் 5000. ஏன்னா மொத்த தொகை தான் கேட்குறாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 5000 இன்ட்டு எத்தனை வாட்டி எழுத போகிறோம்? இந்த 53/50யை 2 வாட்டி எழுத போகிறோம். ஏன்னா என்னோட வேல்யூ என்ன? 2. ஓகேங்களா? 2 வாட்டி நம்ம எழுத போகிறோம். இது ஒரு வாட்டி, இது ஒரு, இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இது 1 டைம், இது 10 டைம், இது 1 டைம், இது 2 டைம். ஸோ 2 × 53 × 53 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து 5618ன்னு வரும். சரிங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? அவ்வளோதான். இதே வந்து இது கூடவே வந்து உங்களுக்கு கூட்டு வட்டி கேட்குறாங்க, சிஐ கேட்குறாங்கன்னா ஏ மைனஸ் பி. இதோட வந்து 5000 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டியும் கிடச்சிடும் 618. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. என்ன கேட்டிருக்காங்களோ அதை அப்ளை பண்ணி அப்படியே கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போகலாம். இதுவும் ஈஸி தான். இந்த சம்மும் பார்க்கலாம். ரூபாய் 4000க்கு 10 ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஆண்டு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க?
2.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பிரின்சிபல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4000 கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10% கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2.5 வருஷத்துக்கு வந்து 10% வந்து நம்ம எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முழு 10% நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த 2 n இஸ் ஈக்குவல் டு இந்த 2 வருஷத்துக்கு ஆரோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா 10%னா 10 டிவைடட் பை 100. அப்போ ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 11/10ன்னு வரும் இந்த 2 வருஷத்துக்கு. சரிங்களா? இப்போ இந்த அரை ஆண்டு இருக்குல்ல, என்னோட வேல்யூ அரை ஆண்டுன்னு இருக்குது. அப்போ அரை ஆண்டு அப்படின்னா ஆரோட வேல்யூவும் என்ன ஆகிடும்? ஆஃப் ஆகிடும். கரெக்டுங்களா? ஹாஃப்னா என்னது? 5%. இப்போ 5%னா என்ன வரும்? 5/100. ஓகேங்களா? 5/100 இதை அடித்து போட்டிங்கன்னா 1/20ன்னு வரும். அப்போ 21/20. புரியுதுங்களா? இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டு இங்கே கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மொத்த தொகை கண்டுபிடிச்சிடலாம். A இஸ் ஈக்குவல் டு 4000 இன்ட்டு, ஓகேங்களா, 4000 இன்ட்டு இந்த 2 வருஷத்துக்கு என்ன எழுதுவீங்க? 2 வருஷத்துக்கு வந்து 11/10 இன்ட்டு 11/10. இந்த அரை வருஷத்துக்கு என்ன எழுதுவீங்க? 21/20. புரியுதுங்களா? இந்த 3 0 இந்த 3 0 கேன்சல் ஆகிடும். இது 1 டைமு, இது 2 டைமு. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும்? இங்கே 42 இன்ட்டு 121. ஓகேங்களா? 21 இன்ட்டு 2 42. 11 121 ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 5082ன்னு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு மொத்த தொகையோட வேல்யூ. நமக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கூட்டு வட்டி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்? CA இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் P. அவ்வளோதான். 5082 மைனஸ் 4000 பண்ணிங்கன்னா 1082 தான் வந்து கூட்டு வட்டி. ஏன்னா கேட்குறத அவங்க கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து என்னது? 1082. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் இல்லை, 2.5 வருஷம் கேட்டாங்கன்னா 2 வருஷத்துக்கு 6 மதிப்பு எடுத்துக்கணும். அரை வருஷத்துக்கு டிவைடட் பை 2 போட்டு அந்த அரை வருஷத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? இது வந்து ஒரு தனி வட்டி சம் தான். பாருங்கள், ரூபாய் 5000 ஆனது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 5800 மாறும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து பிரின்சிபல் கொடுத்துருக்குறாங்க 5000, அப்புறமா அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க 5800ன்ட்டு, அப்புறமா ஆரோட வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து வந்து என்னோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா? SI இஸ் ஈக்குவல் டு PNR/100. இந்த எஸ்ஐயோட அப்போ இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிப்போம்? SI இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் P-யா இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ 5800 மைனஸ் 5000 போட்டோம்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோட மதிப்பு வந்துடும். எவ்வளோ? 800. ஓகேங்களா? அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் ஃபார்முலாவில். P-யோட வேல்யூ 5000 இன்ட்டு N தான் கேட்குறாங்க. ஆரோட வேல்யூ 8 டிவைடட் பை 100. அப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ எண்ணை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் இங்கே கொண்டுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அப்போ 800 டிவைடட் பை 50 இன்ட்டு 8 ஈக்குவல் டு N. இது 1 டைம், இது 100 டைம், இது 1 டைம், இது 2 டைம். அவ்வளோதான். அப்போ என்னுடைய மதிப்பு என்ன? 2 years. ஓகேங்களா? என்னுடைய மதிப்பு என்ன? 2 years. ஈஸியாக சிம்பிளிஃபை வந்து டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அது எப்போ வரும்னா நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோ வரும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ இந்த சம் பாருங்களேன். மீனா 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி ரூபாய் 45 தருகிறார் மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை 4x எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ கடன்னா அசல் வந்து அவர் எவ்வளோவா? 4x. ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி எவ்வளோவா? 45 ரூபாய். எத்தனை % வட்டி விதத்தில் வாங்குறாங்க? ஆரோட மதிப்பு 9. அவ்வளோதான், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். SI இஸ் ஈக்குவல் டு PNR/100. ஓகேங்களா? அப்போ ஒரு வருடம் தான், என்னோட வேல்யூ 1. ஓகேங்களா? அப்போ SI என்னது? 45. Pயோட வேல்யூ என்னது? 4x இன்ட்டு 1 இன்ட்டு 9/100. ஓகேங்களா?
அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 36x கரெக்டுங்களா? அப்போ 36x ஈக்குவல் டு இந்த 100 இங்கே போச்சுன்னா 45 இன்ட்டு 100 4500 ஓகேங்களா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4500 டிவைடட் பை 36. நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆன்சர் வந்து உங்களுக்கு 125 வரும் ஓகேங்களா? இதை ரெண்டுத்தையும் நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 125 வரும். அதுதான் ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொஷின் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஆன்சர் வந்து ஈஸியாக நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். இந்த சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும்? ஸோ இந்த மாதிரி மடங்கு சம் கேட்டாங்கன்னா ஒன்று வந்து வட்டி வீதம் கொடுத்துட்டு ஆண்டு கேட்பாங்க, இல்லை ஆண்டு கொடுத்துட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்பாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து சிம்பிளாக போட்டுடலாம் ஓகேங்களா? மடங்கு வச்சு கால்குலேட் பண்ணி போட வேண்டியதா. இப்போ 3 மடங்கு கொடுத்துருக்காங்கன்னா 3 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? -1 பண்ணுவோம். -1 பண்ணால் என்னது? 2 இன்ட்டு 100. 2 இன்ட்டு 100 வந்து 200ன்னு எடுத்துக்கணும். 3னா 3 மடங்குனா 200ன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா? அப்போ 2 மடங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100ன்னு எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? 4 மடங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 300ன்னு எடுத்துக்கோங்க. இதுதான் மடங்குன்னு கேட்டாலே இப்படி தான். மடங்குன்னு கேட்டுட்டு வட்டி வீதம் கொடுத்துட்டு ஆண்டு கேட்டாலோ இல்லை ஆண்டு கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டாலோ ஒரே மெத்தடு தான் ஓகேங்களா? இப்போ 3 மடங்கு கொடுத்துருக்காங்க, நம்ம 200ன்னு எடுத்துட்டோமா? 200 டிவைடட் பை என்ன கொடுத்துருக்காங்க? 8% வட்டி, அவ்வளோதான். டிவைடட் பை 8 அடித்து போடுங்க. ஆன்சர் 25 வருடம், இயர்ஸ் ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. இதே வந்து இங்கே 8 ஆண்டுகளில் எத்தனை வட்டி வீதத்தில் 3 மடங்காகும் அப்படின்னு கேட்டாலுமே இதே தான் 25%ன்னு வரும் ஓகேங்களா? சேம் ஈஸியாக நம்ம போட்டுடலாம் மடங்குனா. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ பாருங்கள், அடுத்த சம்மே அதே மாதிரி தான். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் கேட்குறாங்க. இப்போ ஆண்டு கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க? வட்டி வீதம் கேட்குறாங்க. எத்தனை மடங்கு? 2 மடங்கு. 2 மடங்குனா என்ன எடுக்கணும்? 100 ஓகேங்களா? அப்போ 100 டிவைடட் பை என்ன போடணும்? எத்தனை ஆண்டுகள்? 4 அடித்து போடுங்க. எவ்வளோ? 25%. ஆன்சர் ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? மடங்கு அப்படின்னு கேட்டுட்டாங்களாலே இந்த 2 தான். இந்த 2 ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டுற வேண்டியதுதான் ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். இதுவும் ஒரு ஈஸியான சம் தான். இது ஆல்ரெடி நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம 3 வருஷத்துக்கு போட்டிருப்போம். இது வந்து 2 வருஷம் சம் ஓகேங்களா? 2 வருஷம் இன்னும் சிம்பிள். ஓகே, பார்க்கலாம். 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1 எனில் அசலின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே வந்து அசலோட மதிப்பு கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ டியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ டி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அசலோட மதிப்பு போடுவோமா? டி ஈக்குவல் டு அசல் என்ன? அசல் தெரியாது, பி இன்டூ என்ன பண்ணியிருக்கோம்? 2 வருஷம்னு கொடுத்துருக்காங்க. 2 வருஷம்னா என்ன பண்ணுவோம் நம்ம? எத்தனை பர்சன்ட்டு? 2%ன்னு போட்டிருக்காங்களா? அப்போ 2 வருஷம்னா 2%னா என்ன பண்ணணும்? 2/100 2 வாட்டி போடணும் கரெக்டுங்களா? 2%னா 2 வாட்டி போட்டாச்சு. 2/100 2. இந்த டிஃப்ரென்ஸோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க? உங்களுக்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 1 ஈக்குவல் டு பி இன்ட்டு 4/10,000 ஓகேங்களா? ஓகே, 4/10,000. அப்போ பியோட வேல்யூ தான் நமக்கு தேவை. பியை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகேங்களா? அப்போ 10,000 டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும் கரெக்டுங்களா? அப்படியே வந்து நம்ம அடித்து போட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு 2500 அப்படின்ட்டு ஆன்சர் வந்துடும் சரிங்களா? அவ்வளோதான். ஸோ அப்போ அசலோட மதிப்பு என்ன? 2500. இதே வந்து உங்களுக்கு இங்கே உங்களுக்கு 3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? நம்ம ப்ளஸ்ஸு இங்கே 3 ஆண்டுகள்னால் என்னது? ப்ளஸ்ஸு 300 அப்படின்ட்டு போட்டுக்கணும். இந்த ஆரோட மதிப்பு கிட்ட ப்ளஸ் 300ன்னு போட்டுக்கிட்டு 302/100ன்ட்டு பக்கத்தில் வந்து போட்டுக்கணும். புரியுதுங்களா? 3 ஆண்டுகள் கொடுத்துருந்தா ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ்க்கு மட்டும், அதாவது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் சம்முக்கு 2 ஆண்டுகள் அப்படின்னா ஜஸ்ட்டு இது வரைக்கும் போட்டால் போதும்.
3 ஆண்டுகள் கேட்டிருந்தாங்கன்னா இன்னொரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ராவாக போட்டு ஆன்சர் போடணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். இந்த சம் பாருங்கள். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிக்கிறார். பி ஆனவர் ஏயை விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அப்போ இங்கே வந்து திறமை கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலான்னா, ஏவோட திறமை வந்து இப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கலான்னா 100% எடுத்துக்கலாம், பர்சன்டேஜில் கொடுத்துருக்கிறதுனால. அப்போ பியோட திறமை எவ்வளவா இருக்கும்? பி ஆனவர் ஏஐ விட 40% கூடுதலாக ஒர்க் பண்ணுறாரு. அப்போ 140% திறமை அவருக்கு இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? திறமை 4, சரியா? ஏவோட திறமை என்ன? 100 நாளில். அவர் ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 35 நாளில் முடிக்கிறாரு. ஆனால் பியோட திறமை 140 திறமை. ஆனால் அவர் எவ்வளோ நாளில் முடிக்கிறாருன்னு தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இது வந்து திறமை வந்து என்ன இருக்குது? கூடியிருக்கு. திறமை கூடும்போது நாட்கள் என்ன ஆகும்? குறையும். பார்க்கும்போதே என்ன இருக்குது? எதிர்மாறல். எதிர்மாறல்னால் நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே இன்ட்டு போட வேண்டியதான். ஓகேங்களா? 10 divided by 140 into 35. ஓகேங்களா? அப்போ இந்த 0 கேன்சல் ஆகிடுமா? இது வந்து 7 டைம்ஸ் போகும் 2 டேபிளில். இது 5 டைம்ஸு. இது 1 டைமு, இது 5 டைமு. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 25 நாட்கள், 25 days. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிறத நம்ம பர்சன்டேஜாக கொடுத்துருக்கிறதுனா பர்சன்டேஜாக நம்ம எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ இந்த சம் பாருங்களேன். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஆனவர் தனியே ஒரு வேலையை 15 நாட்களிலும் முடிப்பார். அவர்கள் இந்த வேலையை 2 லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெறும் தொகை என்ன? ஸோ இது என்னது? அவங்களுக்கு வந்து திறமை அதாவது அவங்களுடைய திறமையை பாராட்டி அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த மாதிரி அமௌண்ட்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? திறமை ஈக்குவல் டு என்னது? எல்சிஎம் பை டேஸு. கரெக்டாக? எதுக்கு ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும்? 10க்கும் 15க்கும் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். நாட்களுக்கு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 30ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? 30ன்னு கிடைக்கும். அப்போ ஏவோட திறமை என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஏவோட திறமை 30 டிவைடட் பை எத்தனை நாள்? 10 நாளில் அவர் முடிப்பார். அப்போ 3. பியோட இது என்னது? 30 டிவைடட் பை 15. அது என்ன? 2. அப்போ மொத்த திறமை என்ன? 5. அப்போ ஒரு திறமையோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 5x ஈக்குவல் டு என்னது? 2 லட்சம். ஓகேங்களா? 2000, 20,000, 2 லட்சம். அப்போ ஒரு திறமையோட மதிப்புக்கு வேல்யூ என்ன? 2 லட்சம் டிவைடட் பை 5 வந்து 40,000. ஓகேங்களா? 40,000. ஒரு திறமைக்கு 40,000 வேல்யூ. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஏ பெரும் தொகை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து எவ்வளோ கிடைக்கும் அவருக்கு? 3 திறமை இருக்குது. அப்போ 3 × 40,000. ஓகேங்களா? அப்போ 1,20,000 வந்து அவருக்கு அவர் இருக்கிற திறமைக்கு தொகையாக போய் சேரும். புரியுதுங்களா? அப்போ 1,20,000 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. அவ்வளோதான், சிம்பிளுங்க. சேம் இது மாதிரி அமௌண்ட்டு கொடுத்துட்டனாலே இதுதான் திறமை ஈக்குவல் டு எல்சிஎம் பை டேஸ். இதை வச்சு ஈஸியாக வந்து நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் சம்மு இதோட வந்து நம்ம மோதிபார் டெஸ்ட்டுடைய ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? பார்க்கலாம். ஸோ இந்த சம் பாருங்கள், கடைசி சம்மு. 2 ஆண்கள் மற்றும் 3 சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களில் செய்து முடிப்பர். அதே வேலையை 3 ஆண்கள் மற்றும் 2 சிறுவர்கள் சேர்ந்து 8 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 2 ஆண்கள் மற்றும் 1 சிறுவர் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்ன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆண்கள், அப்போ 2 men ப்ளஸ் 3 சிறுவர்கள் 3 boys. ஓகேங்களா? சேர்ந்து அவங்க ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? சேர்ந்து ஒரு வேலையை அவங்க 10 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 3 ஆண்கள் 3 men மற்றும்னா ப்ளஸ் போடுவோம். ஓகேங்களா? ப்ளஸ் 2 சிறுவர்கள் 2 boys. ஓகேங்களா? சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாங்க?
8 நாளில் முடிக்கிறாங்க. ரெண்டுமே ஒரே வேலை தான். அப்போ ரெண்டுமே ஈக்குவல். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியாச்சு. ஓகே, இதை ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிவிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க, 2 ஆண்கள் மற்றும் ஒரு சிறுவர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க, இதுதான் கொஷின். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணலாம். 2m × 10 வந்து 20m ப்ளஸ் 3b × 10 வந்து 30b ஈக்குவல் டு 3m × 8 வந்து 24m ப்ளஸ் 16b. எம்லாம் ஒரு சைடு, பி எல்லாம் ஒரு சைடு, ஆட்கள்லாம் ஒரு சைடு, சிறுவர்கள்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இங்கே 30b மைனஸ் 16b, இங்கே 24m மைனஸ் 20m. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுத்தையும் இது பண்ணால் 14bன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 4m. கரெக்டுங்களா? 14b ஈக்குவல் டு 4m. இது வந்து என்னென்னு பண்ணலாம், இது அகெயின் 2 டேபிளில் அடித்து போடலாமா? இது 2 டைம்ஸ், இது வந்து 7 டைம்ஸ். அப்போ 7b ஈக்குவல் டு 2m அப்படியும் எழுதலாம், இல்லைனா 2m ஈக்குவல் டு 7bன்னு எழுதலாம். புரியுதுங்களா? இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போதைக்கு 2 ஆண்கள் வந்து எத்தனை சிறுவர்களுக்கு சமம், 7 சிறுவர்களுக்கு சமம்ட்டு கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு தேவை என்னது, 2 ஆண்கள் மற்றும் ஒரு சிறுவர் சேர்ந்து அந்த வேலையை செய்யும்போது எத்தனை நாட்களில் முடிப்பாங்க. இந்த நாட்கள் நமக்கு தெரியாது. அப்போ இந்த டேஸ் தான் நம்ம கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த டேஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இதோட நம்ம எதை எடுத்துக்கலாம், ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனையும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே ஈக்குவல் தானே. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 2m ப்ளஸ் 3b × 10. ஓகேங்களா? இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க, இந்த டேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2mக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 7bன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த 2mக்கு பதிலாக என்ன, ஏன்னா 2 ஆட்கள் வந்து 7 சிறுவர்களுக்கு சமம். ஓகேங்களா? அதனால் இந்த 2m வந்து நான் 7bன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேங்களா? × d ஈக்குவல் டு, இங்கே 2mக்கு பதிலாக 7b ப்ளஸ் 3b × 10. புரியுதுங்களா? அப்போ இது வந்து 8b × d. ஓகேங்களா? 8b × d ஈக்குவல் டு 10b × 10. ஓகேங்களா? இந்த b கேன்சல் ஆகிடும். அப்போ 8d ஈக்குவல் டு 100. அப்போ d ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 8 அடித்து போட்டோம்னா ஆன்சரு என்னது, அடித்து போட்டால் 100 டிவைடட் பை 8 வந்து 12 1/2ன்னு கிடைக்கும். சரிங்களா? 12 1/2ன்னு கிடைக்கும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கிடைக்கும். ஓகே, 12 1/2 டேஸ். புரியுதுங்களா? ஸோ கொடுத்துருக்கிறத ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதிலிருந்து வேல்யூவை நம்ம எய்தர் ஒன்று மென்னுக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும், இல்லைனா வந்து சிறுவர்களுக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும், இல்லை ஆட்களுக்கு ஈக்குவல் பண்ணி ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். புரியுதுங்களா? இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே போட்டிருப்பீங்க, ஏதாச்சும் ஒரு சிலது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாகவும் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? நான் இந்த மெத்தட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் மெத்தடுன்ட்டு கிடையாது. எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி போடலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம், ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போடலாம். ஆன்சர் கரெக்டாக வருதா, அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷோபா. நன்றி.